ஹலோ காய்ஸ், பேபின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 தான் இந்த வீடியோ. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்டில் பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டு இருக்கிறோம் அடுத்த சாப்டருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருச்சு. வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு ரிப்பேர் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போயிடலாம். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா சைத்தான் குழந்தைய பார்த்தீங்கன்னா காணோம். பார்த்தீங்கன்னா 2வது பாட்டில் பார்த்தீங்கன்னா சைத்தான் குழந்தை பார்த்தீங்கன்னா நம்மளை கதையை முடிச்சிருச்சு. ஒருவேளை பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த தடவை டிவியில் எந்த மாதிரி விளம்பரம் போடுறாங்கங்கிறத பார்த்துடலாம். எந்த மாதிரி விளம்பரம்னு தெரில, ஆனால் விளம்பரம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த பார்ட்டில் என்னெல்லாம் இந்த குட்டிச்சாத்தான் பண்ண போகுதுன்னு தெரியலை. பார்த்தீங்கன்னா ரூம்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரூம்பு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா வீடோட கலரே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருச்சு. ஆட்டுக்குட்டி பொம்மை இருக்குது கதவுல. ஓ மை காட், முயல் பொம்மைக்கு பார்த்தீங்கன்னா உயிர் வந்துருச்சு. ஒருவேளை பார்த்தீங்கன்னா குழந்தைக்குள்ளே தான் ஆனால் அந்த பேய் இருக்குது. ஆனால் அந்த முயல் பொம்மைக்கு எப்படி உயிர் வந்ததுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா சாத்திக்கிட்டு போடான்னு பார்த்தீங்கன்னா கதவை சாத்திருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த முயல் பொம்மையை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இந்த முயல் பொம்மை எங்கே போகுதுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியே நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது லிஃப்ட்டுக்குள்ளே வந்து நின்றுச்சு. நம்ம லிஃப்ட் வழியாக வேறு ஃப்ளோருக்கு எதுவும் கூட்டிகிட்டு போகுதோ என்னமோ தெரில. வேறு ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகுதோ என்னமோ தெரில. பார்த்தீங்கன்னா இந்த முயல் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு நம்மளைய கூட்டிகிட்டு போகுது. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஆயிடுச்சு. லோடிங்னு பார்த்தீங்கன்னா காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சாப்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா பிக்மன் மேட்னஸ் அப்படின்னு போட்டு வந்துருச்சு. இந்த சாப்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி ஆயாச்சு. பிக்மன் மேட்னஸ் இந்த சாப்டரோட பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா முயல் பொம்மையும் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. லிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னமோ ஆகுது. பார்த்தீங்கன்னா பொறியெல்லாம் பறக்குது. பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கட்ட 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 கட்டன்னு ஆடுது. பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு ஒரு வழியாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த சைத்தான் குழந்தை பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணிருச்சு. பார்த்தீங்கன்னா முயல் பொம்மை பார்த்தீங்கன்னா நம்ம கூட தான் இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா முயல் தான் நம்மளுக்கு வழிகாட்டி கூட்டிகிட்டு போகுது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம கூட முயல் இருக்குது. நம்ம தனியாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேட் மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ரேபிட்டை பார்த்தீங்கன்னா விட்டடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா கேட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரேபிட்டை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே தான் எங்கேயாவது போயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரேபிட் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு உட்காந்துருக்குது பொம்மை. பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. சைத்தான் குழந்தை கையில் பார்த்தீங்கன்னா சாவி இருக்குது. குழந்தை பார்த்தீங்கன்னா அதோட வேலைத்தனத்தை பார்த்தீங்கன்னா போட்டு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை எங்கே போச்சுன்னு தெரில. ஒருவேளை எங்கே இருக்குமா? இது பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் மாதிரி தெரியுது. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ தொங்குது. ஓ மை காட், நம்மளே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு மூலயமா பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சைத்தான் குழந்தை ஒழுங்காக சாவியை கொடுத்துரு. பார்த்தீங்கன்னா அது கண்ணாமூச்சி விளையாடுது. நம்மக்கிட்ட சாவியை முடிஞ்சா வாங்கி பாருன்னு மறைஞ்சு மறைஞ்சு விளையாடுது. இதை பார்த்தீங்கன்னா தீர்க்கறதுக்கு ஏதாவது பசில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ பேப்பர் மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஒரு வேளை இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சைத்தான் குழந்தையோட ஒரு உருவப்படம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் பியானோ மேலே வைக்கணும்னு நினைக்கிறேன். பியானோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த காகித துண்டை பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இதை கண்டுபிடிச்சோன்னே ஒரு மியூசிக் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். அதை வச்சு தான் நம்ம சாவி வாங்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த காகிதத்தை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போயிடலாம். எங்கே இருக்குதுன்னு தெரில. ஒரு காகிதத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு இடம் விடாமல் பார்த்தீங்கன்னா அந்த காகித சீட்டை தொலைவிடலாம். இங்கே ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதோடது இல்லைன்னு நினைக்கிறேன். தப்பான சீட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு இடம் விடாமல் தொலைவிடலாம். 100 சீட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு போய் வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா அதோட பீஸ் மாதிரி தான் தெரியுது. அதோட பாதி பகுதி மாதிரி தான் இது தெரியுது. பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கிறது ஒரே மாதிரி இருக்குது.
இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சேர்த்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்த ஒரே இடத்துல இருக்கும், அந்த சைத்தான் குழந்த. நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சாவியை பார்த்தீங்கன்னா கையிலேருந்து வாங்கி நம்ம முயல்குட்டியை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதோட தான் என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா வச்சோம்னா தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா மியூசிக் ரூம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதை வச்சிடலாம். பார்த்தோம்னா வச்சாச்சு. நம்ம பார்த்தோம்னா இந்த சீட்டு அதோட தான் என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா வச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதில் வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா செட் ஆகல. பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருக்குது. மேலே இருக்கிற மியூசிக் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பழைய ஸ்பீக்கர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிடி இருக்குது. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக்கை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிடியை உள்ளுக்க போட்டாச்சு. மியூசிக்கை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உக்காந்து பார்த்தீங்கன்னா பியானோவை பார்த்தீங்கன்னா வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். தப்பான இடத்துல உக்காந்துட்டேன்னு நினைக்கிறேன். பியானோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக்கை வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த குழந்த பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சோம்னா ஒரு வேளை அது போயிருமா என்னமோ தெரில. இன்னும் இதை சாவியை வாங்குறதுக்கு வேறு ஏதாவது பசில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா மறைஞ்சி போச்சு. சாவியை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஈஸியாக சாவியை நம்ம கையில் கொடுத்துறாதுன்னு நினைக்கிறேன் அந்த சைத்தான் குழந்த. பார்த்தீங்கன்னா உள்ளுக்க பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு மாதிரி போகுது. ஆக்சுவலாக அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி வந்தது. அதை ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டனல் மாதிரி ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா முட்டு சந்து மாதிரி தெரியுது. பார்த்தீங்கன்னா 2 டர்ன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்குது. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நம்ம அதை உடச்சிட்டு உள்ளுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டூல் இருக்குது, ஸ்பேனரு, இது என்னன்னு தெரில, போல்ட் மாதிரி தெரியுது, சுத்தியில். நம்மளுக்கு சுத்தியில் தான் தேவை. சுத்தியில் வச்சு அதை உடச்சிடலான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பாக பார்த்தீங்கன்னா உடச்சிடலாம். உடைய மணிக்குது. உடஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 2 தட்டு எக்ஸ்ட்ரா தட்டினோம்னா பார்த்தீங்கன்னா உடஞ்சிருது. பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. கையில் இருந்த சுத்தியில் எங்கே போச்சுன்னு தெரில. சுத்தியில் காணோம். எங்கே போட்டேன்னு தெரில. ஒரு வேளை கீழே போட்டேனா இல்லை ஒரு வேளை அப்படியே உள்ளுக்கு போயிடலாமா என்னமோ தெரில. பார்த்தீங்கன்னா குனிஞ்சு உள்ளுக்கு போகலாம். போக முடியலை. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா பேபியின் எல்லோ பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்குது. சுத்தியில் பார்த்தீங்கன்னா கீழே போட்டேன்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு இருக்குது. இதையும் உடச்சிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சிடலாம். அப்போ உடச்சாதான் பார்த்தீங்கன்னா நம்ம போக முடியும். சுத்தியில் எங்கே போட்டேன்னு தெரில. எந்திரிக்கையில் கீழே விழுந்துருதுன்னு நினைக்கிறேன். இது ஆட்டோமேட்டிக்காக 3 பலகையும் பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சிடலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணால் தான் உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நம்ம போய் அந்த டிவிடியை பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியும். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்க போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடி இருக்குது. இந்த டிவிடியை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எடுத்துடலாம். அந்த சைத்தான் குழந்தை வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை எடுத்துடலாம். சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த டனலை விட்டு நம்ம வெளியில் போயிடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சைத்தான் குழந்தை வராதுன்னு நினைக்கிறேன் அந்த டனலுக்குள்ளே. வீடியோவை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அந்த டிவிடியை கொண்டு போய் பிளேயரில் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே ஆகும். இந்த மியூசிக் ப்ளே ஆனோடனே பார்த்தீங்கன்னா அந்த சைத்தான் குழந்தைகிட்ட இருக்கிற சாவியை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிடலான்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும். நம்ம பார்த்தீங்கன்னா டனலை விட்டு வெளியில் வந்தாச்சு. பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர் பார்த்தீங்கன்னா இருக்குது. பழைய டிவிடியை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டுட்டு வந்த டிவிடியை போட்டுடலாம். மியூசிக் ப்ளே ஆகலை. நம்ம டிவிடியை பார்த்தீங்கன்னா போட்டோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த சைத்தான் குழந்தை பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா காணா போச்சு. பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக்கை ப்ளே பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைத்தான் குழந்தை என் கையில் இருக்கிற சாவியை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிடலாம். பார்த்தீங்கன்னா அழுகுறானா? அழுகுற மாதிரி தெரியுது. பார்த்தீங்கன்னா அழுகுறான். பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்மளைய பயமுறுத்துனா இப்போ பார்த்தீங்கன்னா அழுகுறான். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம சாவியை பூட்டில் போட்டு திறந்து உள்ளுக்க இருக்கிற ரேபிட்டை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரேபிட் இல்லை. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வழிகாட்டுதுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ரேபிட்டை பின்பற்றி போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோரும் லாக்குடுன்னு காட்டுது, இந்த டோரும் லாக்குடுன்னு காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை லிஃப்ட்டில் ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னு தெரில. லிஃப்ட்டு ஓப்பன் ஆகலை.
பார்த்தீங்கன்னா ஏதோ மாறின மாதிரி தெரியுது. என்ன மாதிரி இருக்குது? ஓ மை காட்! பார்த்தீங்கன்னா ஃப்ளோரே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இந்த டோர் நம்பர் பார்த்தீங்கன்னா 512. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் சேர்ந்து பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முன்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு வந்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜட்டிக்கு வந்தது, டிவிக்கு வந்தது, புக்குக்கு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா பேய் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பேய் பார்த்தீங்கன்னா வீட்டையும் சேர்ந்து பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஜூன்னு ஒன்று போட்டிருக்குறாங்க, என்னன்னு தெரில. இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. மற்ற டோர்லாம் திறந்தோம்னு பார்த்தீங்கன்னா லாக்குடுன்னு காட்டுது. இந்த டோரை பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்தா இதுவும் லாக்குடுன்னு காட்டுது. டோர் நம்பர் பார்த்தீங்கன்னா 519. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா முயல் குட்டியை என்ன பண்ணுற, சைத்தான் குழந்தைய விட்டுரு. ஓ மை காடு! நான் பார்த்தீங்கன்னா பயந்துட்டேன், பயமுடுத்திடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வழிகாட்டின முயலை பார்த்தீங்கன்னா சைத்தான் குழந்தை பிடிச்சிருச்சு. இந்த டோரு பார்த்தீங்கன்னா லாக்குடுன்னு காட்டுது. பார்த்தீங்கன்னா ஏதோ சேஞ்ச் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா வீடே பார்த்தீங்கன்னா பேய் வீடு மாதிரி மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்த பாதை பூராமே மாறி மாறி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஸ் செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த ரூமில் இருந்து தான் இந்த வீட்டுக்கு பூரா கரண்ட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகாததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனை தான். பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நம்ம சரி பண்ணி ஆகணும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துடலாம். இங்கே ஏதோ கம்ப்யூட்டர் மாதிரி தெரியுது. ஓ இது வேறு ஆஃபில் இருக்குதா? ஓ மை காட்! கரண்ட்டு ஷேக் அடிச்சிருச்சு. என்ன பிரச்சனைன்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க்கு கலரில் இருக்குது. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இல்லை. அந்த சைடு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இல்லை. ஃபியூஸ் இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு ஒழுங்காக கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஸை கண்டுபிடிச்சாகணும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஃபியூஸ் இருக்கிற மாதிரி தெரியலை. இங்கே ஒரு செல்ஃப் இருக்குது. இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இருக்கிற மாதிரி தெரியலை. பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் செல்ஃப் இருக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான் இருக்குது. எந்த ஒரு ஃபியூஸுமே இங்கே இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இருக்குதான்னு தெரில. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இல்லை. இங்கே ஒரு செல்ஃப் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபியூஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்னு நினைக்கிறேன். ஒரு கலர் ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது. இந்த ஃபியூஸை பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா பொட்டியை சாத்திக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் ஃபியூஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாகணும். இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி கேட் பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்தது. இதை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ வெண்டிங் மிஷின் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. B2வா? இல்லை பார்த்தீங்கன்னா இது C2ன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. C2வை எடுக்க பார்த்தீங்கன்னா காயின்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா காயின்ஸ் போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபியூஸை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா செஸ்ஸு காயினு. இது நம்மளுக்கு தேவையில்ல. இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னே தெரில. நெக்ஸ்ட்டு டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா காயின்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு காயின்ஸை எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வெண்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுடலாம். நம்மளுக்கு தேவையான நம்பரை பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த பொருள் கீழே வந்து விழுவுன்னு நினைக்கிறேன். C2வை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடலாம். C2 தான் நினைக்கிறேன். C2 பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு கீழே ஃபியூஸை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். உருண்டு போய்கிட்டே இருக்குது. இப்போ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா பிங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபியூஸை பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூஸை பார்த்தீங்கன்னா நம்ம வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட்டு பார்த்தீங்கன்னா எரிஞ்சுது. பார்த்தீங்கன்னா சைத்தான் குழந்தை அதோட வேலையை பார்த்தீங்கன்னா காட்டிருச்சு. ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரில. நம்ம ஒரு வேலை பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி வேலையை பார்க்குதுன்னு நினைக்கிறேன். இதை விட்டு வச்சுருந்தோம்னா இப்படியே தான் பார்க்கும். இதை பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணால் தான் நம்ம இந்த பசிலை பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரு பண்ணோம்னா நம்ம இந்த லாக்கை ஓப்பன் பண்ணி அந்த சைத்தான் குழந்தைய பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பிடலாம். இங்கே எங்கேயாவது தான் பார்த்தீங்கன்னா அதோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்கேயாவது இருக்கும்.
எங்கேனே தெரிய மாட்டேங்குது பாஸ்வேர்டு. பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் பாஸ்வேர்டு. நம்ம ஒரு இடம் விடாமல் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிடலாம். நம்ம வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். 4-3ன்னு எழுதியிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிறுக்கி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வரும்னு நினைக்கிறேன். அடுத்த 2 பாஸ்வேர்டையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா கிறுக்கி இருக்குது. பூட்டு பக்கத்துலேயே கிறுக்கி இருக்குது. 17 பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். 4-3-1-7 பாஸ்வேர்டு நம்ம கரெக்டாக செட் பண்ணிடலாம். பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணோடனே பார்த்தீங்கன்னா லாக் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சைத்தான் குழந்தைய பார்த்தீங்கன்னா தூக்கி உள்ளுக்கு போட்டுடலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவனோட தொல்லை பார்த்தீங்கன்னா இருக்காது. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபியூஸை பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். அதை பிடுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காது. நம்ம ஃபியூஸை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிரும். நம்ம லிஃப்ட்டு வழியாக பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம் இந்த சாப்டரை விட்டு. இதுதான் கான்செப்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஸை எடுத்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளூ பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ஃபியூஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிடலாம். இதுதான் பாக்ஸுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸை பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. பிங்க் கலர் ஃபியூஸுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸை பார்த்தீங்கன்னா சாத்தாமல் வந்துட்டோம். சாத்திக்கலாம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்காது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. இப்போ டோர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. சைத்தான் குழந்தை அதோட வேலைத்தனத்தை பார்த்தீங்கன்னா போட்டு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் போகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நோ எஸ்கேப்புன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்குது. டு நாட் லீவுன்னு எழுதியிருக்குது. உன்னை விடமாட்டேன், அதாவது தப்பிச்சா உன்னை விடமாட்டேன்னு எழுதியிருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த சைத்தான் குழந்தை தான். சம்பவம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியலை. கவோர்டுன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்குது. பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பார்த்தீங்கன்னா செவுத்தில் கிறுக்கி வச்சுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நோ எஸ்கேப்புன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருந்தது. பார்த்தீங்கன்னா தரையில் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ பார்த்தீங்கன்னா இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் நம்ம தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் எழுதியிருக்குது எஸ்கேப் ஆகாத அப்படின்னு. பார்த்தீங்கன்னா தெரியும். ரூம்பே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. லிஃப்ட்டுக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ எழுதியிருக்குது. யூ வில் ரிஜெக்ட் தட்டா என்னமோ எழுதியிருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளைய பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் ஏற விடாதுன்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடலாம். லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பராக கீழே வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சைத்தான் குழந்தை பார்த்தீங்கன்னா நடந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஓ மை காட்! பார்த்தீங்கன்னா அதோட சுயரூபத்தை பார்த்தீங்கன்னா காட்டிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா தப்பிச்சு பார்த்தீங்கன்னா வந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா டோர் லாக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரூம்புக்கும் பேய் பிடிச்சிக்கிச்சு. அந்த குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிக்கிச்சு. சாவியை போட்டு பார்த்தீங்கன்னா லாக்கை திறந்துடலாம். பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓ மை காட்! நம்மளே பார்த்தீங்கன்னா சாவியை போட்டு திறக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடாக எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்கேப் ஆயிடுவோம் அந்த ரூம் போட்டு. பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா சாவி இங்கே தான் இருக்குது. இந்த சாவியை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூட்டை பார்த்தீங்கன்னா நம்ம திறந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பூட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. டு நாட் லீவுன்னு எழுதியிருக்குது. நம்ம படிக்கலாம் நேரம் இல்லை. பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எதோ எழுதியிருக்குது. நம்ம ஓ மை காட்! இங்கே பார்த்தீங்கன்னா 2 லாக் இருக்குது. சாவி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த கரெக்டான கலரை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் இருக்குது. ஆனால் இதில் எதுலேயுமே இல்லை. ஓ மை காட்! அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓ மை காட்! சைத்தான் குழந்தை பார்த்தீங்கன்னா வெகு வேலை பண்ணுது. குட் நைட்டுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுது. இந்த முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கலாம் நேரமில்ல. நம்ம சீக்கிரமாக போய்கிட்டே இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இதான் அந்த சாவின்னு நினைக்கிறேன். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா திறந்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டோரில் 2 பூட்டு தொங்கும்.
அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாவி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கண்டிப்பாக அந்த சாவி பார்த்தீங்கன்னா இல்லை, ஏற்கனவே செக் பண்ணியாச்சு. இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா அந்த சாவி இருக்கும். இதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஏதோ க்ரீன் கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது, ஃபஸ்ட்டே இருந்திருக்குது, நம்ம கவனிக்கல. ஃபஸ்ட்டு லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக பிங்க் கலரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஓ மை காட்! இந்த தடவை பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த முறை எஸ்கேப்பு தான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிறத பார்த்தீங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது, அந்த சைத்தான் குழந்தையாலையும் தான். பார்த்தீங்கன்னா அந்த சைத்தான் குழந்தைகிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக தப்பிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாவியை போட்டு இந்த பூட்டை பார்த்தீங்கன்னா திறந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு அந்த சாவி எப்படி இருக்குங்கிறத, எந்த இடத்துல இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாவி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே இருக்குது. இந்த தடையும் பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை, ஃபஸ்ட்டாக தான் இருக்குது. எடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பூட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கிற பூட்டை பார்த்தீங்கன்னா திறந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சாவி எடுத்து பார்த்தீங்கன்னா திறந்துடலாம். சீக்கிரம் நம்ம திறக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா சைத்தான் குழந்தை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. ஓ மை காட்! பார்த்தீங்கன்னா பிடிச்சிருச்சுன்னே நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா டோர் லாக் ஆயிடுச்சு. டோரை உடச்சிட்டு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். பார்த்தீங்கன்னா அங்கே எலிவேட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே தான் போய் ஆகணும். நம்ம பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சு. வந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நம்ம கூடயே பார்த்தீங்கன்னா அந்த ரேபிட் எங்கே இருந்ததுன்னு தெரில, பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அது தடுக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.